அம்மா, அன்னைக்கு கூட இவ்வளவு கலெக்ஷன் இல்லையே, இன்னைக்கு புதுசு புதுசா நிறைய வந்திருக்குமா? ஆமா ராஜு, நானும் கடைக்கு வெளியே இருந்தே பார்த்தேன். நிறைய கிரைண்டர்லாம் புதுசா வந்திருக்கு பாரு. ஆமாம்மா, நீங்க சொன்ன மாதிரி நிறைய கிரைண்டர் புதுசா வந்திருக்குமா? ஓ அக்கா, கிரைண்டர் வாங்கணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதான் கடைக்குள்ள வந்துட்டீங்களோ? ஆமா தன்சி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டே இருந்தேன். இப்பதான் நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய புது மாடல் வந்திருக்கு போல இருக்கு, அதான் வந்துட்டேன். மேடம் வாங்க வாங்க வாங்க, புதுசா நிறைய கிரைண்டர்லாம் வந்திருக்கு. வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க. அண்ணா, எங்களுக்கு ஒரு கிரைண்டர் தேவைப்படுது. கொஞ்சம் நல்ல கிரைண்டரா கொடுங்க, வீட்டு யூஸுக்கு தேவைப்படுது. சரி மேடம், நீங்க வர ரெகுலரா நம்ம கடையில நிறைய பொருள் வாங்குறீங்க. வாங்க வாங்க, உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. மேடம் இங்க பாத்தீங்களா, இது ரொம்பவே பவர்ஃபுல்லான கிரைண்டர். இதை வச்சு ஒரு கல்யாணத்துக்கே நீங்க தேவைனாலும் மாவு அரைச்சிக்கலாம். அண்ணா, இவ்வளவு பெருசுலாம் வேண்டாண்ணா, கொஞ்சம் சின்னதா வீட்டு யூஸ்க்கு மாதிரி காட்டுங்க. ஆமாண்ணா, ஆமா, இவ்வளவு பெருசா எடுத்துட்டு போயிட்டு நாங்க என்ன பண்றதுண்ணா? இது எங்க வீட்டு கதவுக்குள்ளேயே போகாதுண்ணா, இவ்வளவு பெருசா இருக்குண்ணா. டேய் ராஜு, உனக்குதான் ஒண்ணும் தெரியல, சும்மா இருடா. அம்மா வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அமைதியா இரு. மேடம் இங்க பாத்தீங்களா, இது வந்து சின்னதா இருக்கும், உங்க வீட்டு யூஸுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். இது உங்களுக்கு செட் ஆகுமான்னு பாருங்க. ஆமா, இது கொஞ்சம் பாக்குறதுக்கும் அழகா இருக்கு, அதுவும் இல்லாம சின்னதா இருக்கு. நம்ம வீட்டுக்கு இதே சரியா இருக்கும் போல இருக்கே. ஒரு டவுட்ண்ணா, அண்ணா இதுல வந்து சப்பாத்திக்கெல்லாம் மாவு பேச முடியுமா? டேய் ராஜு, சீக்கிரமா வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இந்த நேரத்துல என்னடா குழப்பி விட்டுட்டியாடா? நீ சும்மா இருக்க மாட்டியா? தம்பி, இதுலலாம் சப்பாத்திக்கு மாவு பிசைய முடியாது. உன் பக்கத்துல இன்னொரு மிஷின் இருக்கு பாரு, அதுல வேணா சப்பாத்திக்கு மாவு பிசையலாம். அண்ணா அதோ இருக்கே, அதுதானே சொல்றீங்க? ஆமா, பார்க்கவே சூப்பரா இருக்குண்ணா, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அம்மா இதே வாங்கிக்கோங்கம்மா, இதுதான் சூப்பரா இருக்கு. சரிடா சரிடா, இருடா, அந்த அண்ணன்கிட்ட ஒழுங்கா விசாரிச்சு பாப்போம். அண்ணா, இது என்ன ரேட் ஆகுதுண்ணா? மேடம் இது 7000 ரூபாய் ஆகுது மேடம். 7000 ரூபாய் ஆகுதா? சரி சரி, என்ன பண்றது? சரிண்ணா, இந்த கிரைண்டர் நல்லா தான் இருக்கு, அது ஒரு வாட்டி செக் பண்ணி காமிச்சிருங்கண்ணா. சரி மேடம், நான் செக் பண்ணி காமிச்சிடுறேன். சரி மேடம், உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. இங்க பாத்தீங்களா எப்படி சுத்துது பாருங்க. சப்பாத்தி மாவு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ 5 நிமிஷத்துல உங்களுக்கு இது தயார் பண்ணி தந்துரும். கவலையே பட வேணாம் நீங்க. ஓகே மேடம், போதுமா செக் பண்ணி காமிச்சது? அடேங்கப்பா, இது பயங்கரமா சுத்துதே. சரி மேடம், இதை பேக் பண்ணிடலாமா? பேக் பண்றதுக்கு முன்னாடி மாவு ஏதாவது இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் அரைச்சு காமிங்க. என்ன தம்பி, உலகத்திலேயே இப்படி யாரும் செக் பண்ணி பார்த்து வாங்கியிருப்பாங்களான்னு தெரியலையப்பா. இருந்தாலும் சரி, நீங்க ரெகுலர் கஸ்டமரா போயிட்டீங்களே, எங்க வீட்டுக்கு கொஞ்சம் அரைக்கிறதுக்காக ஊற வச்சிருந்தேன். அதுல நான் உங்களுக்கு அரைச்சு கொடுத்துட்றேன். அடாடா, எவ்வளவு நல்ல கடைக்காரரா இருக்காருப்பா இவரு. சரி மேடம், இப்ப எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் ஊற வச்சிருந்த அரிசியை போட்டுடுறேன். போட்டாச்சு. சரி, இப்போ நம்ம இந்த கிரைண்டரை ஆன் பண்ணிடலாம். என்ன தம்பி, இவ்வளவு மாவு அரைஞ்சிருக்குது, இப்போவாது நம்புறியா? இல்ல ஃபுல்லா அரைச்சி இட்லிக்கு வீட்டுக்கு கொடுத்து விட்டாதான் நீ நம்புவியா? அண்ணா நம்புறேன், இதுக்கு மாதிரி நான் நம்பலன்னா வேலைக்கு ஆகாதுண்ணே. நான் நம்புறேன், இது நல்லா அரைக்குதுண்ணே.